இப்போ சீமானுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு உதவி இயக்குனர் ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதுறாரு, அந்த படம் போல. அதற்கு பிறகு முதல் படம் பண்ணுறாரு, அந்த படம் சுமாராக போச்சு. 2வது படம் பண்ணுறாரு, வாய்ப்புகள் இல்லை. இப்போ வாய்ப்புகள் இல்லாமல் அடுத்த படத்துக்கு இல்லாமல் ஒரு 4 வருஷம் கேப்பு. அப்போ வாய்ப்புகள் தேடுறாரு, டிஸ்கஷனுக்கு போகிறாரு. இதெல்லாம் தம்பிகளுக்கு தெரியுமான்னு தெரில. 2005 வரைக்கும் சீமான் யார், 2005க்கு பிறகு 9க்கு பிறகு அவர் யாருங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு புரியுமான்னு தெரில. இப்படி தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் மாறுது. அப்போ ஒரு கொஞ்சம் பேசக்கூடிய நபராக இருக்கிறாரு, கொஞ்சம் படிக்கக்கூடிய நபராக இருக்காருன்னா பெரியாரிய மேடைகள் தான் அவருக்கு முதல் மேடை போட்டு கொடுத்துச்சு. பெரியாரிய மேடைகள் தான் பேச ஆரம்பிக்கார். அப்புறம் அவருக்கு ஸ்டாண்ட் எடுக்கார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவர். இலை மலர்ந்தால் தான் ஈழம் மலரும் ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து தமிழ் தேசியம்னாரு. அப்புறம் வந்து முப்பாட்டன் வழிபாடுன்றாரு. அப்புறம் இப்படியே அவருடைய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறி 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 வந்து அது என்னோட கருத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் படிக்க நான் தெளிவு பெறேன். முன்னாடி நான் தெளிவு பெறாம இருந்து இப்போ தெளிவு பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அது விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ தான் தெளிவு ரொம்ப கலங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன்.